வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது மேற்கொண்ட போரும் அதன் 40 நாள் முடிவில் அவர்கள் அமெரிக்கா நேரடியாகவே ஈரானிடம் ஒரு போர் நிறுத்தத்துக்கு சென்றதும் எல்லோரும் அறிந்ததே. இந்த நிலையில் இப்போது பாகிஸ்தான் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் அப்காஸ் ரக வேவு விமானங்களுடன் இணைந்து பாகிஸ்தானின் டேங்கர் விமானங்கள் போர் விமானங்களுக்கு எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஈரான் பிரதிநிதிகளை பேச்சுக்களுக்கு ஈரானிலிருந்து செல்லும் பிரதிநிதிகளை அழைத்துச் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் மிகப்பெரிய ஒரு விமானத்தில், குளோப் மாஸ்டர் விமானத்தில் தமது வாகனங்களுடன் வந்து இறங்கி செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது அமைதி பேச்சுக்கள் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் தொடங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது. இங்கே இந்த அமைதி பேச்சுக்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இங்கே ஒரு சிறிய சிக்கல் இருக்கின்றது. இரு தரப்பினரும் எந்த ஒரு விடயத்திலும் உடன்பாட்டுக்கு அருகில் இல்லை என்பதுதான் உண்மை. ஈரானின் 10 அம்ச திட்டத்துக்கு வாஷிங்டனின் 15 அம்ச திட்டத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட எந்த ஒற்றுமையும் இல்லை. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தொடர விரும்புகிறது. அது பேச்சுவார்த்தைக்கு உட்படாத ஒரு சிவப்பு கோடு என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஈரான் தனது ஏவுகணை ஆயுத களஞ்சியம் பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டது என்று கூறுகிறது. அதை பெருமளவில் குறைப்பதுதான் முழு நோக்கம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளது. அதில் நிரந்தர சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் விரும்புகிறது. மேலும் லெபனான் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஈரான் கூறுகின்றது. ஆனால் அது தேவையில்லை என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்றன. ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்றம் அமெரிக்கா ஏற்கனவே பின்வருவனவிற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறுகின்றது. அதாவது ஆக்கிரமிப்பு செய்யாமை, ஹோர்முஸ் மீதான ஈரானின் தொடர்ச்சியான கட்டுப்பாடு, யுரேனியம் செறிவூட்டலை ஏற்றுக்கொள்வது, அனைத்து தடைகளையும் நீக்குவது, அப்பகுதியிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது. அவற்றில் எதுவும் உண்மை இல்லை என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஈரானுக்கு மறுகட்டமைப்புக்கான நிதியும் தடைகளில் இருந்து தளர்வும் கிடைக்கக்கூடும். ஆனால் செறிவூட்டல் உரிமைகள் கிடைக்காது என்று ஒரு பாகிஸ்தான் அதிகாரி கூறினார். ட்ரம்ப் வெற்றியை அறிவித்தார். ஆனால் போரை நியாயப்படுத்த அவர் பயன்படுத்திய இலக்குகளுக்கான ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பது, அவரின் இலக்குகளான ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பது, அதன் ஏவுகணைத்திறனை அழிப்பது, ஆட்சி மாற்றத்திற்கான நிலையை உருவாக்குவது போன்ற எதுவும் அவரது இலக்கில் எதுவும் அடையப்படவில்லை. அதை தவிர பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை. இதனிடையே நியூயார்க் டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது. இந்த போர் எப்படி தொடங்கியது என்று கூறியிருக்கிறது. இந்த உள் விவரங்கள் யாரும் கற்பனை செய்ததை விட மிகவும் மோசமானவை என்று அது தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ட்ரம்பின் முடிவு குறித்து இதுவரை இல்லாத மிக விரிவான ஒரு கட்டுரையை நியூயார்க் டைம்ஸ் இப்போது வெளியிட்டிருக்கின்றது. February 11 இரகசியமான ஒரு சூழ்நிலை அறையில் விளக்க கூட்டத்திற்காக நெத்தனியாகு வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்திருந்தார். அதாவது ஒரு இரகசிய அறைக்குள் 3 மணித்தியாலம் ஒரு மூடிய அறைக்குள் ட்ரம்பும் நெத்தனியாவும் பேசியதாக நாங்கள் முன்னரும் பார்த்திருந்தோம். அவருக்கு பின்னால் உள்ள திரைகளில் மொசாட் பற்றிய செய்திகள் காட்டப்படுகின்றன. அதாவது மொசாட்டால் திரட்டப்பட்ட தகவல்கள் அந்த திரையில் காட்டப்படுகின்றன. ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகன் உட்பட ஈரானின் சாத்தியமான புதிய தலைவர்களின் காணொலி கோர்வையை அவர் ட்ரம்புக்கு காண்பிக்கிறார். ஆட்சி மாற்றம் கைக்கெட்டும் தூரத்தில் உள்ளது என்று அவர் ட்ரம்பிடம் கூறுகிறார். ஏவுகணை திட்டத்தை சில வாரங்களில் அழித்து விடலாம். ஈரானால் ஹோர்முஸை மூட முடியாது. அமெரிக்க நலன்களுக்கு எதிரான பதிலடி மிக குறைவாகவே இருக்கும். ட்ரம்பின் பதில் எவ்வாறு நெத்தனியாகு கூறிய போது ட்ரம்பின் பதில் என்னவாக இருந்ததென்றால், எனக்கு இது சரியாக தெரிகிறது,
அந்த உறுதிமொழிகள் ஒவ்வொன்றும் தவறானவை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது ஈரான் ஹோர்முஸை மூடியுள்ளது. பதிலடி தாக்குதல்கள் 6 நாடுகளை தாக்கியிருக்கின்றன. ஏவுகணை திட்டம் நிலத்தடியில் தப்பி இப்போதும் இருக்கின்றது. ஆட்சி கவிழ்வதற்கு பதிலாக அதிகாரத்தை வலுப்படுத்தியதுதான் மிச்சம். மேலும் 44 நாட்களுக்கு பிறகு ஈரானின் நிபந்தனைகளின் பேரில் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். பிப்ரவரி 26ஆம் நாள் நடவடிக்கை அறையில் இறுதிக்கூட்டம் நடைபெற்றது. அந்த இறுதிக்கூட்டத்தின் போது ட்ரம்ப் மேசையை சுற்றி வருகின்றார். அப்போது அமெரிக்காவின் பிரதி அரச தலைவர் ஜேடி வான்ஸ், இது ஒரு மோசமான யோசனை என்று எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இதை செய்ய விரும்பினால் நான் உங்களை ஆதரிப்பேன் என்று கூறுகிறார். வெளிவிவகாரச் செயலாளர் மார்க்கோ ரூபியோவோ, ஆட்சி மாற்றம்தான் நோக்கம் என்றால் நாம் இதை செய்யக்கூடாது என்று கூறுகிறார். தகவல் தொடர்பு இயக்குனர் செங், ஈரானிய அணு சக்தி நிலையங்கள் அழிக்கப்படும் என்று 8 மாதங்களாக அவர் கூறி வந்த அனைத்துக்கும் இது முரணானது என்று எச்சரிக்கின்றார். உச்சத்தலைவரை கொல்வது மட்டுமே நமது நோக்கமாக இருந்தால் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்று CIA இயக்குனரும் கூறுகின்றார். யாரும் மறுக்கவில்லை. அனைவரும் ஜனாதிபதி ட்ரம்பின் உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்தனர். வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக தடையை நிர்வகிக்க வேண்டிய இருவரது கருவூல செயலாளரும் எரிசக்தி செயலாளரும் அந்த அறையில் கூட இல்லை. தேசிய உளவுத்துறை இயக்குனரும் இல்லை. அடுத்த நாள் இராணுவ நடவடிக்கைக்கான காலக்கெடுவுக்கு 22 நிமிடங்களுக்கு முன்பு ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலிருந்து ட்ரம்ப் 6 வார்த்தைகளை அனுப்பியிருந்தார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கைவிடுதல் என்பது இனி இல்லை. உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அதனுடன் சண்டை ஆரம்பமாகி இருந்தது. ஆனால் சண்டையின் முடிவில் இப்போது பேச்சுவார்த்தைக்காக இருதரப்பும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா கிட்டத்தட்ட 40 விமானங்களை இழந்திருக்கின்றது. 20 தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தாலும் ஈரான் மிகப்பெரிய ஒரு பேரம் பேசும் சக்தியாக அல்லாது ஒரு பிராந்திய வல்லரசாக உருவெடுத்திருக்கின்றது. ஆனால் வளைகுடா நாடுகளின் நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது. இஸ்ரேல் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பேரழிவு சூழல் இப்போதும் இருக்கின்றதா அல்லது பேரழிவிலிருந்து நாங்கள் தப்பிவிட்டோமா என்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. அதாவது பேரழிவு சூழல் மறைந்து விடவில்லை, அது ஹார்முஸ் வடிவில் காத்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகின்றது. எல்லோரும் விசித்திரமான நிம்மதியுடன் நடந்து கொள்கிறார்கள். அதாவது ஒருபோதும் எண்ணெய் விலை $150 எட்டவில்லை. உலக பொருளாதாரம் நேரடியாக மந்த நிலைக்குள் விழவில்லை. எனவே வெளிப்படையாக இந்த நெருக்கடி முடிந்து விட்டதாகவே எல்லோரும் கருதுகின்றனர். 2வது பேரழிவுக்கு சற்று முன்பு மக்கள் பயன்படுத்தும் தர்க்கம் இதுதான். ஏனென்றால் பேரழிவு சூழல் என்பது ஒருபோதும் எண்ணெய் விலை திடீரென உயரும், எல்லோரும் பீதி அடைவார்கள், எல்லாம் இருண்டுவிடும் என்பது போல இருந்ததில்லை. அது எப்போதுமே அதைவிட நழுவக்கூடியதாகவே இருந்தது. ஹாலிவுட் பாணியிலான நெருப்பு பந்து போல் இல்லாமல் எப்போதும் பேரழிவு மெதுவான இயக்கத்தில் கழுத்தை நெரிப்பதுதான் வழக்கம். இப்போதும் அதற்கான மூலப்பொருட்கள் மேசையின் மீது அப்படியே இருக்கின்றன. போர் நிறுத்தம் என்பதற்கான அடிப்படை சோதனையிலேயே ஏற்கனவே தோல்வியடைந்த ஒரு போர் நிறுத்தம், சாதாரணமாக இயங்காத ஒரு கப்பல் போக்குவரத்து பாதை, தங்களுக்கு போகிற போக்கில் முடிவுகளை உருவாக்கும் காப்பீட்டாளர்களும் கப்பல் உரிமையாளர்களும் மற்றும் ஒரு இடைநிறுத்தத்தை அமைதி போல விற்க முயற்சிக்கும் உலக தலைவர்களும் தான் தற்போது இருக்கின்றனர். வேறு விதமாக சொன்னால்,
கட்டிடம் இன்னும் முழுமையாக தீப்பிடிக்காததால் சந்தையை கைத்தட்டும்படி கேட்கிறார்கள். உலக பொருளாதாரம் தளர்வடைய வேண்டுமானால் ஹார்முஸ் ஜலசந்தி வெறும் கோட்பாடு ரீதியான அச்சத்தில் மட்டும் திறந்திருக்கக்கூடாது. தொழில்நுட்ப ரீதியாக சில கப்பல்கள் கடந்து செல்லலாம் என்பதல்ல. ஒருவேளை யாருக்கும் புரியாத ஒரு தெளிவற்ற சுங்க கட்டண ஏற்பாட்டின் கீழ் அது இருக்கலாம் என்பதல்ல. திறத்தல் என்பது கணிக்கக்கூடிய சட்டபூர்வமான காப்பீடு செய்யக்கூடிய வழக்கமான ஒன்றாகும். திறந்திருத்தல் என்பது உலகின் எரிசக்தி அமைப்பு ஒரு பணைய கைதி பேச்சுவார்த்தையைப் போல் நடத்தப்படவில்லை என்பதை குறிப்பதாகும். ஆனால் நாம் இப்போது அந்த நிலையில் இல்லை. மாறாக பல முக்கிய நடவடிக்கைகள் இப்போது மிரட்டலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தற்காலிக ஏற்பாடுகள் மற்றும் பிராந்திய அளவிலான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி உள்ளன என்ற உண்மையை வசதியாக மறைத்துவிட்டு, நல்ல செய்தி, இதயம் இன்னும் துடித்து கொண்டிருக்கிறது என்று ஒருவர் கூறுவதற்கு சமமான ஒரு பொருளாதார நிலையையே நாம் காண்கின்றோம். ஹார்முஸ் வழியாக செல்லும் இயல்பான போக்குவரத்து நீண்ட காலத்துக்கு தடைப்பட்டால் அது ஒரு வர்த்தகரின் பிரச்சனையாக மட்டும் இருப்பதில்லை. அது அனைவரினதும் பிரச்சனையாகவும் மாறிவிடும். முதலில் எரிபொருள், பிறகு சரக்கு, பிறகு விமான கட்டணம், பிறகு உரம், பிறகு உணவு. மத்திய வங்கிகள் பொருளாதார தளர்வை நோக்கி மெல்ல நகரலாம் என்று நம்பியிருந்த வேளையில் மீண்டும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட மத்திய கிழக்கு நெருக்கடி என்று தோன்றியது. மளிகை பொருட்களின் விலை, கடன் செலவுகள், விவசாய முடிவுகள் மற்றும் பொதுமக்களின் கோபம் ஆகியவற்றில் வெளிப்படத் தொடங்கியிருக்கின்றது. இப்படித்தான் நிஜ உலகில் பேரழிவு வருகின்றது. இருந்த போதிலும் அரசியல் வர்க்கம் இதை சமாளிக்க கூடியதென்று தொடர்ந்து விற்க முயற்சிக்கின்றது. குறிப்பாக ட்ரம்ப் படுகொலியிலிருந்து பின்வாங்கியதற்காக பெருமை தேடிக்கொள்ள விரும்பும் ஒரு மனிதரைப் போல தெரிகிறார். அதே சமயம் பின்னர் மீண்டும் அதனிடம் திரும்புவதற்காக ஆசைப்படுகிறார். இது ஏற்கனவே 2 சக்கரங்களை விளிம்பில் வைத்த பிறகு ஒரு செங்குத்தான பாறையில் கீழே விழாமல் தப்பியதற்காக தன்னைத்தானே பாராட்டுவது போன்றது. அவரது தற்போதைய பிரச்சனை என்னவென்றால், அரசியல் கசந்து வருகிறது. ஒரு பெரிய திட்டம் தங்கள் பணப்பையை வெகுவாக காலி செய்யும் தருணத்தில் அதன் மீதான ஆர்வத்தை இழக்கும் ஒரு விசித்திரமான பழக்கம் பொதுமக்களுக்கு உண்டு. இது முக்கியமானது. ஏனென்றால் இந்த ஏமாற்று வித்தையை தக்க வைத்து கொள்வது கடினமாகி வருகின்றது. இதற்கிடையில் வளைகுடா நாடுகள் ஆயுதமயமாக்கக்கூடிய ஒரு நெருக்கடி புள்ளியின் மீது செழிப்பை கட்டியெழுப்புவதன் பாதகமான விளைவுகளை நிகழ்நேரத்தில் கண்டறிந்து வருகின்றன. துப்பாக்கிச் சூடு குறைந்தாலும் சற்று முன்பு நடந்ததை அவர்களால் மறக்க முடியாது. அவர்களின் பணவீக்கம் வெளிப்பட்டுள்ளது. பாதுகாப்பு குறித்த அவர்களின் அனுமானங்கள் கடுமையாக ஆட்டம் கண்டுள்ளன. மேலும் அவர்களின் நீண்டகால எதிர்வினை கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதிக ஆயுதங்கள், அதிக உட்கட்டமைப்புகள், அதிக மாற்று வழிகள். ஆனால் அந்த தீர்வுகளை எட்டுவதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும். ஆபத்து இப்போதே உள்ளது. குழாய் வழியாக எண்ணெய்களை கொண்டு செல்வது என்பது வெறும் கற்பனைகளால் கட்டப்படுவதில்லை. மேலும் மாற்று வழிகள் இருக்கும் இடங்களில் கூட அவை அதிக செலவு மிக்கவை, மெதுவானவை மற்றும் உண்மையில் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக முறைகளுக்கு பெரும்பாலும் தவறான திசைகளில் அவை அமைந்துள்ளன. மேலும் எண்ணெய் விலை இன்னும் அந்த மிக மோசமான அளவை எட்டாததால் அந்த மோசமான நிலை எப்படியோ தோற்கடிக்கப்பட்டு விட்டதென்று என்ற கருத்தும் எல்லோரிடமும் உள்ளது. மிகவும் நம்பத்தகுந்த பேரழிவு என்பது ஒரு நீடித்த பேரழிவாகும். பகுதி அளவிலான இடையூறு, அதிக எரிசக்தி செலவுகள், ஆட்டம் கண்ட முதலீடு, மூலோபாய நிச்சயமற்ற தன்மை, உயரும் காப்பீட்டு பிரீமியங்கள், அதிக செலவு மிக்க போக்குவரத்து, கடன் சுமை கொண்ட அரசாங்கங்கள் மீதான அதிக அழுத்தம்
மற்றும் மத்திய வங்கிகளால் எளிதில் கட்டுப்படுத்த முடியாத பணவீக்கத்தின் நீண்டகால விளைவுகளே அவையாகும். நன்றி.